மருமகளே மருமகளே உருப்படாம போன மருமகளே, இங்க வாழ வந்த லூசு மகளே. எம்மா உனக்கு எந்நேரம் பாரு என்னை விட உன் மருமக மேலதாம்மா பாசம் அதிகம். என்னடி இவ்வளவு பெரிய காமெடி சொல்லிக்கிட்டு இருக்க? இன்னும் என்னம்மா, காலையில எந்திரிச்சதும் மருமகளே மருமகளே தானே கத்திட்டு இருக்க? ஆமா ஆமா, நீ சொல்றது என்னமோ சரிதான். ஆமாண்டி, காலையில எந்திரிச்சதுமே நான் அவ புராணத்தை தான் பாட வேண்டியது இருக்கு. ஆமா, உன் மருமக மேல உனக்கு ரொம்ப பிரியம். வாங்க மைனி வாங்க, உங்களுக்கு 100 வயசு மைனி. ஏன் நாத்து, ஏன் எனக்கு 100 வயசு? உங்க குடும்பத்துல இருந்து படுத பாட்டுக்கு எனக்கு 100 வயசு வரையா? ஏன் நாத்து அப்படி சொல்ற? பின்ன என்ன மைனி, பெத்த மக நான் வீட்லயே தான் இருக்கேன். அது என்னவோ கரெக்ட் தான் நாத்து. இன்னைக்கு தான் நீ சரியா சொல்லியிருக்க. உன் புருஷ வீட்டுக்கு போகாம உங்க அம்மா வீட்லயே தான் இருக்க. ஐயோ மைனி, உங்களுக்கு எப்பவுமே கிண்டல் தான் போங்க. அட கிறுக்கி, இவ்வளவு திட்டிக்கிட்டு இருக்கேன் கிண்டல் அடிக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. எல்லாம் என் நேரம். இந்த கிறுக்கி வீட்டை விட்டு போகவே மாட்டாபுல்க. மைனி மைனி சொல்லு நாத்து நாத்து. காலையில எந்திரிச்சதுமே பெத்த மக வீட்ல இருக்காளே, மகளேன்னு ஒரு வார்த்தை சொல்லி கூப்பிடுவோன்னு எங்க அம்மாவுக்கு தோணுதா? கள்ளி குட்டி பள்ளி. யாரு உங்க அம்மா? கள்ளி, அது குட்டி பள்ளி, அப்படித்தானே? பின்ன இல்லையா மைனி? செனப்பண்ணி மாதிரி வீங்கி போயிருக்கு. இத பத்தி கள்ளி குட்டி பள்ளியா, எல்லாம் என் நேரம். பாருங்க மைனி, என் பேரை சொல்லி ஒரு வார்த்தை எங்க அம்மா கூப்பிடப்படாது. ஏன் நாத்து, என்னாச்சு? ஏம்த ஆண்டி, நீங்க தான் ஒரு வார்த்தை உங்க பொண்ணை கூப்பிட்டுருக்கலாம்ல. அப்படி இல்ல மருமகளே, உன்னை கூப்பிட்டா தான் அன்னைக்கு பேர நல்லா விடியுது. என் பேரை சொல்லலாம், அன்னைக்கு சூரியன் உதிக்காத. கேளுங்க மதனி கேளுங்க, நீங்களே இந்த நியாயத்தை கேளுங்க. காலையில எந்திரிச்சதும் எம்மா மருமகளே எம்மா மருமகளேன்னு தான் எங்க அம்மா வாயை திறக்காங்க. எம்மா மகளேன்னு ஒரு வார்த்தை கூப்பிடுறியாமா நீ? நாத்து, நீ உன் வருத்தத்தை சொல்லிட்ட, நான் என் பக்கம் நியாயத்தை சொல்லட்டுமா? என் மூஞ்ச பார்க்காம மைனி கேரி எதை சொல்ல போறாள்? அவன் மூஞ்ச கொஞ்சம் பாருடி. சொல்லுங்க மைனி சொல்லுங்க. எதுக்கு உங்க அம்மா என் பேரை சொல்லி கூப்பிடுறாங்க தெரியுமா? சொல்லுங்கள் மைனி சொல்லுங்கள். வேற எதுக்கு? உங்க மேல இருக்க பாசத்துலதான். ஐயோ ஐயோ, அதை ஏன் கேக்குற நாத்து? பாசமும் கிடையாது, பாயாசமும் கிடையாது. என்ன சொல்றீங்க மைனி? பாசம் கிடையாது பாயாசம் கிடையாது? பின்ன காலங்காத்தால எந்திரிச்சோனே பெட்ல சுட சுட காஃபி அல்லது டீ போட்டு குடுக்கறது நீயா நானா? நீங்க தான் மைனி. பின்ன அதான் உங்க அம்மா காலங்காத்தால மருமகளேன்னு சொல்லி கூப்பிடுறது. அம்மா, அப்ப நீ மைனி கேரி மேல இருக்க பாசத்துல கூப்பிடலையா? அட போடி கிறுக்கி, அவ தாண்டி காபி போட்டு தரா, பின்ன அவ பேரை சொல்லி கூப்பிடாம உன் பேரை சொல்லி கூப்பிடுவே. அது மட்டும் இல்ல மைனி, நைட்டு தூங்க போகும்போது கூட எங்க அம்மா உங்க பேரை சொல்லி கூப்பிட்டு தானே தூங்க போறாங்க. பின்ன ஏன் சொல்ல மாட்டாங்க? சொல்லத்தானே செய்வாங்க. நைட்டு தலைவாசலு, கேட்டு வாசலு, பின் வாசலு, முன் வாசலு, மேல் வாசலு, கீழ் வாசலு, ஏன் எல்லா வாசலையும் பூட்டுறது நான் தானே. பின்ன ஏன் பேரை தான் சொல்லி கூப்பிடுவாங்க. நீ இதுவரைக்கும் நம்ம வீட்டுல எந்த வாசலையாவது திறந்திருக்கியா, இல்ல எந்த வாசலையாவது பூட்டிருக்கியா? என் பீரோல திறந்தாலே நான் பூட்டாம தான் திரும்பி வருவேன். அதான கேட்டேன். எல்லாம் என் தலையெழுத்து. இந்த வீட்டுல கோழி கூதோ இல்லையோ, காலையில 4 மணிக்கு நான் தான் எந்திரிச்சு கொக்கரக்கோன்னு கூவ வேண்டியது இருக்கு. நைட்டு நிலா போய் தூங்குதோ இல்லையோ, நான் நைட்டு 12 மணிக்கு தான் போய் படுக்க வேண்டியது இருக்கு. எல்லாம் என் கிறகம். உங்க மேல எங்க அம்மைக்கு ரொம்ப பாசம் தான். அப்படியாத்தே? என் மேல ரொம்ப பாசமாத்தே? பின்ன இருக்காத மருமகளே, இந்த வீட்டுக்கு ஒரே மருமக நீதானே. ஏத்தே ஏத்தே, அது உங்க தப்புதே. என்ன சொல்றீங்க மைனி? எங்க அம்மா மேல தப்பு இருக்கா? பின்ன அந்த காலத்திலேயே உங்க அம்மா கூட 2 பிள்ளை பெத்து போட்டிருந்தா 2-3 மருமக இருந்திருப்பால. எனக்கும் வேலைக்கு கொஞ்சம் ஒத்தாசையா இருந்திருக்கும். ஆளுக்கு ஒரு வேலையை எடுத்து செஞ்சிருப்போம். இப்ப பாரு, அம்புட்டு வேலையை நான் ஒத்தையிலேயே பார்க்க வேண்டியது இருக்கு. அந்த காலத்திலேயே உங்க அம்மா கூட 2 ஆம்பளை பிள்ளை சேர்த்து பெத்து போட்டுக்கலாம்ல. ஓகே फ्रेंड्स, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஆமா ஆமா, கமெண்ட் பண்ணுங்க.